ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC Maths. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலக்கணம் வேர் டு ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ இலக்கணம் எங்கெருந்தெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இலக்கண போர்ஷனை எப்படி கவர் பண்ணணும், இலக்கணத்தை முதல்ல எப்படி கவர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இலக்கணம் 85 கேள்விகள் வித் கலைச்சொற்களோட இல்லையா? ஸோ அந்த 85 கேள்விகளை எப்படியெல்லாம் ஃபுல்ஃபில்லா நம்ம எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ கலைச்சொற்கள் அது தனியா வந்துடும். ஓகேவா? அதாவது ஸ்கூல் புக் பேக்ல படிச்சாலும் சரி, இல்ல அவுட் சோர்ஸ் படிச்சாலும் சரி, அந்த கலைச்சொற்களை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை இலக்கணம் சார்ந்த கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா எப்படி எல்லாம் ஆன்சர் பண்ணலாம். அப்ப இலக்கணத்தை நீங்க எப்படி படிக்கணும், எந்த இடத்துல இருந்து எடுத்து படிக்கணும், ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டா இந்த வீடியோல சொல்றேன். ஸோ தெளிவா கவனிங்க. ஓகேவா? ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துலயும் கன்ஃபியூஸ் ஆகாம டவுட் வராம இருக்கும். ஓகேவா? சோ இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி மேக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுமோ, ஓகேவா? சோ கான்செப்ட் தெரிஞ்சாதான் மேக்ஸ் உங்களால போட முடியுமோ, அதே மாதிரிதான் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் இலக்கணம் சார்ந்த கேள்விகள், அது இலக்கண கேள்விகளா இல்லாம, புக்ல இருந்து எக்ஸாம்பிளா இல்லாம வேற எதுல இருந்து, ஓகேவா? சோ இப்ப இலக்கியத்துல இருந்து தான் கேள்விகள் கேட்டிருந்தாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி இலக்கியத்துல இருந்து இலக்கணம் சார்பாக அவங்க கொஸ்டினை மாத்தினாங்க அப்படின்னாலும் நீங்க எப்படி அட்டென்ட் பண்ணலாம், அதோட கான்செப்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். ஓகேவா? சோ கான்செப்ட் எப்படி தெரிஞ்சுக்கலாம், ரொம்ப சிம்பிள்ங்க. 6th இருந்து 12th புக் வரைக்கும் இருக்கு இல்லையா? சோ அதுல இருக்கக்கூடிய இலக்கணங்களை 6 வகை இலக்கணங்களா பிரிச்சுக்கோங்க. நார்மலாவே தமிழ் இலக்கணம் பாத்தீங்கன்னா 5 வகைப்படும். ஓகேவா? சோ எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு 5 வகையா இலக்கணம் இருக்கு. அது போக பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்குமே பொதுவா வரக்கூடிய பொது இலக்கணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மொத்தமா 6 வகை இலக்கணமா 6 யூனிட்டா கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா 6th இருந்து 12th வரைக்கும் நீங்க இலக்கண போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 130க்கு மேல போகும். ஓகேவா? சோ அந்த அவ்வளவு யூனிட்டையும் படிக்கணுமா அப்படின்னா நீங்க அவ்வளவும் படிக்க வேணாம். ஓகேவா? சோ அதை 6ஆ பிரிச்சு 6 யூனிட் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கோங்க. இந்த 6 யூனிட்டை தவிர மீதி இருக்கக்கூடியது எல்லாமே அவுட் சோர்ஸ். அப்ப அது புக்ல இல்லாத விஷயங்கள், அப்ப புக்ல இல்லாத அடிஷனலான விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ பொதுவா இந்த 6 விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இலக்கணத்துல அவங்க எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாமே, எந்த மாதிரி வார்த்தைகள் போட்டு கேட்டாலுமே நீங்க ஈஸியா அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த இலக்கணங்கள் எங்க இருக்கு அப்படிங்கறதுதான் இந்த பிடிஎஃப்ல நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சோ எழுத்து இலக்கணம் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, இது ரொம்ப பேசிக். ஓகேவா? சோ எழுத்து அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, அது எப்படி பிறக்கும், அதோட பேசிக் எல்லாம் தெரிஞ்சது அப்படின்னாதான் என்ன பண்ண முடியும், அடுத்தடுத்து வரக்கூடிய இலக்கணங்கள் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ இதுல உங்களுக்கு வினா எழுத்து, சுட்டெழுத்து இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸாம்ல அந்த சிலபஸ்லயே இருக்கு இல்லையா? சோ எக்ஸாம் சிலபஸ்ல உங்களுக்கு எல்லாமே வந்துடும். சுட்டெழுத்து, வினா எழுத்து இதெல்லாமே வந்துடும். சோ ஆனா இதெல்லாம் இல்லையே மேம், இப்ப எழுத்துக்களோட பிறப்புகள்லாம் இல்லையே மேம் அப்படின்னா அதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு மயங்கொலி சொற்கள்னாலே என்னன்னு தெரியும். ஓகேவா? சோ எழுத்துக்கள் பிறக்கும் இடம், அது முயற்சித்து பிறக்கிறது, அது எப்படி பிறக்குது அப்படிங்கிற அந்த இதை பொறுத்துதான் அந்த மயங்கொலி சொற்களே வரும். ஓகேவா? சோ அதே மாதிரிதான் அதை பொறுத்துதான் இனவெழுத்துகள் வரும். சோ நட்பெழுத்துகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எல்லாமே அதை பொறுத்துதான் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் அதெல்லாம் என்ன அப்படிங்கிற அந்த பேசிக் தெரியணும். எதுவுமே பேசிக் தெரியாம பில்டிங் நீங்க வேக வேகமா கட்டிட்டு போனீங்கன்னா என்ன ஆயிரும், பில்டிங் நிக்காது இல்லையா? சோ அப்ப பேஸ்மெண்ட்டும் கரெக்டா போடணும். அப்ப பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரிதான் இப்ப எழுத்து இலக்கணம் பாத்தீங்கன்னா எழுத்துக்களும் மனிதர்களும் சொல்லிட்டு ரொம்ப பேசிக்கான விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல கொடுத்துருப்பாங்கன்னா 6th புக்ல ஓல்டு புக்ல டேர்ம் 1 இயல் 1ல கொடுத்துருப்பாங்க. நான் எந்த டேர்ம் நியூ புக்கா ஓல்டு புக்கா அதுக்கப்புறம் எந்த இயல் அப்படிங்கறது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ தெளிவா கவனிங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களோட வகை தொகை, அதுல இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா 6th புக்கு நியூ புக்கு டேர்ம் 1ல T1 T2 T3 எல்லாமே டேர்ம் குறிக்குது. ஓகேவா? இயல் 1 அடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா 9th புக்ல ஓல்டு புக்ல இயல் 1ல இருக்கும். சோ ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஒண்ணு நியூ புக் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகேவா? அதாவது இப்ப இங்க டேர்ம் 1 இயல் 1ல இருக்கு அப்படின்னா அதை ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓல்டு புக் பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இருக்கும். அது ஒரு சில வார்த்தைகள் எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கிறத மட்டும் நீங்க அதுல படிச்சுக்கோங்க. மறுபடியும் அதை ஃபுல்லா படிக்கணுமா அப்படின்னு இல்லை. ஓரலா படிக்கும் போது அதுல படிக்காத விஷயங்கள்
விஷயங்கள் இந்த ஓல்டு புக்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா குரில் நெடில் எழுத்துக்களும் உறவுகளும் பாத்தீங்க அப்படின்னா 6th ஓல்டு புக் டேர்ம் 1 இயல் 2ல இருக்கு. எழுத்துக்களோட பிறப்புகள் பாத்தீங்க அப்படின்னா 8th புக் நியூ புக் இயல் 1லயும் 9th ஓல்டு புக் இயல் 1லயும் இருக்கு. இணை எழுத்துகள், மயங்கொலிகள், சுட்டெழுத்துகள், வினா எழுத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு சிலபஸ்ல ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தெரியணும்னா அதோட பேசிக் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப கான்செப்ட் நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து புக்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? சோ ரொம்ப சிம்பிளாவே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இணை எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 6th நியூ புக் டேர்ம் 2 இயல் 1லயும், மயங்கொலி எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 6th நியூ டேர்ம் 2 இயல் 2லயும், சுட்டெழுத்துகள், வினா எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா 6th ஓல்டு புக்லயும் 6th நியூ புக்லயும் இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள். சோ மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னா எந்த எழுத்து மொழிக்கு முதலில் வரும், அதாவது ஒரு சொல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா எந்த எழுத்து முதலில் வரும், எந்த எழுத்து இறுதியில் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் அது தமிழ் மொழியா இல்ல பிறமொழி சொற்களா அப்படிங்கிறது உங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப அயற்சொல் தமிழ்ச்சொல் அப்படின்னு உங்களுக்கு வந்து சிலபஸ்ல இருக்கு இல்லையா? சோ அப்ப அது வந்து அயற்சொல்லா இல்ல தமிழ் சொல்லா அப்படிங்கிறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த இதை வச்சு ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம். அப்ப மொழிக்கு முதலில் வரக்கூடாத எழுத்துக்கள் வந்துருச்சு, இப்ப டா வருது, ரா வருது அப்படின்னா இதெல்லாமே மொழிக்கு முதலில் வரக்கூடாது. வந்துருச்சு அப்படின்னா அது என்ன அர்த்தம்? பிறமொழி எழுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப ரம்பம், டமாரம் இதெல்லாம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து பிறமொழி சொல் அப்படின்னு அர்த்தம். சோ மொழிக்கு முதலில் வராத இறுதியில் வராத எழுத்துக்கள் என்னென்ன, வரக்கூடிய எழுத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா பிறமொழி சொற்கள் நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேவா? இது 6th நியூ புக்லயும் 11th நியூ புக்லயும் இருக்கு. ஓகேவா? அப்ப 11th அட்வான்ஸா கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ 6th பேசிக்கா இருக்கும், 11th அட்வான்ஸா இருக்கும். நீங்க 6th படிச்சுட்டு 11th படிச்சாலும் சரி, இல்ல 11th கம்ப்ளீட் பண்ணிட்டு 6th படிச்சாலும் சரி, என்ன பண்ணிக்கணும்? அதுல இருக்க கான்செப்டை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுல என்ன அடிஷனலா கொடுத்துருக்காங்களோ அதை நோட்ல நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து பிழைகள். பிழைகள் பாத்தீங்கன்னா ஒற்று பிழைகள் வரும், குரில் நெடில் பிழைகள் வரும், மயங்கொலி பிழைகள் வரும். இது எல்லாமே சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? பிழை திருத்தம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா? சோ ஒற்று, குரில் நெடில். ஒற்றுனா என்ன? சந்தி பிழை தான். ஓகேவா? குரில் நெடில்னா குரில் நெடில்ல என்னென்ன பிழைகள் இருக்கு, மயங்கொலி பிழைகள்னா அந்த கொடுத்துருப்பாங்களே நகர 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 எழுத்துகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லகர 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 எழுத்துகள். சோ இதுக்கான வேறுபாடு அதுதான் வந்து மயங்கொலி சொற்கள். இது எங்க இருக்குன்னா 6th ஓல்டு புக் டேர்ம் 2 இயல் 2ல இருக்கு. தமிழா எழுதுவோம் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா 12th நியூ புக் இயல் 1ல இருக்கும். சோ இது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பிறமொழி சொற்கள் சம்பந்தமா தான் வரும். ஓகேவா? சோ இதெல்லாம் தமிழ், அப்ப தமிழா எழுதணும் அப்படிங்கிற அந்த இது கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்து சார்பெழுத்து பாத்தீங்கன்னா 6th புக் நியூ புக் டேர்ம் 1 இயல் 2ல இருக்கும். சார்பெழுத்துக்களோட வகை, இது எல்லாமே எழுத்துக்களோட வகைகள். ஓகேவா? சோ முதல் எழுத்து சார்பெழுத்துன்னு எழுத்த பிரிக்கலாம். சார்பெழுத்து 10 வகைப்படும். அப்ப அந்த எழுத்துல இருக்கக்கூடிய வகைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான். உயிர்மை ஆயுதம் பாத்தீங்கன்னா 7th ஓல்டு புக்லயும், குற்றியலுகரம் குற்றியலுகரம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா 7th நியூ புக்லயும் 8th புக்லயும் இருக்கும். ஓகேவா? அடுத்து அளபெடை, அளவெடுத்து வர்றது. ஓகேவா? சோ இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். உயிரெழுத்துக்கள்லாம் எந்த இடத்துல அளவெடுத்து வரும், எந்த இடத்துல அளவெடுத்து வராது, எந்தெந்த எழுத்துக்கள் அளவெடுத்து வரும், எந்தெந்த எழுத்துக்கள் அளவெடுத்து வராது, எங்க அளவெடுத்து வரும், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ அளபெடை, திணைப்பால். சோ திணைப்பால்லாம் உங்களுக்கு சிலபஸ்லயே இருக்கு இல்லையா? சோ திணை வேறுபாடு கண்டுபிடிக்கிறது, பால் வேறுபாடு கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் இருக்கு. 6th ஓல்டு புக்லயும் 9th ஓல்டு புக்லயும் இருக்கு. சோ நான் இந்த 9th ஓல்டு புக்ல அளவடை பத்தி இருக்கும், 10th நியூ புக்லயும் உங்களுக்கு அளவடை பத்தி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 4 வகை குறுக்கங்கள். சோ இது பாத்தீங்கன்னா 7th புக்லயும் 10th ஓல்டு புக்லயும் இருக்கு. சோ இது ஒரு சிலது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா வந்து உங்களுக்கு வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்ப 4 வகை குறுக்கங்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொருள இது இருக்கு இல்லையா? சோ பொருள் இலக்கணம், அணி இலக்கணம், யாப்பு இலக்கணம் இது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா வந்து கொஸ்டின்ல அந்த சிலபஸ்ல உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா என்ன அப்படின்னா அவங்க வந்து எப்படி வேணா அதை கேள்வியா கேட்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்பயே கேள்விகள் கேட்டிருந்தாங்க இல்லையா? சோ எப்படி கேட்டிருந்தாங்க? இப்ப ரீசெண்டா நடத்த 2A பிரிலிம்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ் பொது தமிழ் கேள்வியா இல்லாம ஜிஎஸ்ல யூனிட் 6ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருப்பாங்க. பாருங்க, பின்வருவனற்றுள் எவை சரியாக பொருந்தியுள்ளன. இது என்ன இலக்கணம் அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா அகப்பொருள் இலக்கணம். ஓகேவா?
சோ இது பாத்தீங்க அப்படின்னா அகப்பொருள் இலக்கணம். பொருள் இலக்கணம் இருக்கு இல்லையா, அதுல அகப்பொருள் இலக்கணத்துல உங்களுக்கு உரிப்பொருள் கருப்பொருள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல கருப்பொருள்ல வரக்கூடியது, கருப்பொருள்ல ஒவ்வொரு திணைக்கும் அவங்க என்ன பறவை கொடுத்திருப்பாங்க. ஓகேவா, சோ குறிஞ்சிக்கு கிளி சரி, முல்லைக்கு காட்டுக்கோழி சரி, மருதத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா வானம்பாடி வராது. ஓகேங்களா, சோ நாரை நீர்க்கோழி இந்த மாதிரி வரும். நெய்தலுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடற்காகம் வரும், ஆந்தை வராது. அப்ப இது ரெண்டும் தவறு. பாலைக்கு புறா பருந்து இதுவும் வரும். அப்ப மொதல் 2 5 சரி. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் சரி. அப்ப இது எப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, இத நீங்க பொருள் இலக்கணத்துல அகப்பொருள் இலக்கணம் படிச்சீங்கன்னா படிச்சிருவீங்க. அப்ப அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. சோ இலக்கணத்துல பொருள் இலக்கணம் எல்லாம் வராது, சொல்லிலக்கணமும் எழுத்திலக்கணமும் அவங்க கொடுத்திருக்க டாபிக் மட்டும்தான் படிக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துருங்க. ஓகேவா, சோ எப்படி கேட்டாலுமே கேள்விகள் நீங்க அட்டன் பண்ணணும். அது இப்படிதான் கேட்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் அவங்க கொடுக்கல. அவங்க எப்படி வேணா கேட்கலாம், அதை பொருந்தா சொல்ல கேட்கலாம், பொருத்துகளை கேட்கலாம், இந்த மாதிரி பாருங்க சரியாக பொருந்தி இருக்கான்னு கேட்கலாம், தவறா பொருந்தி இருக்கிறது எதுன்னு கேட்கலாம். அப்ப எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாமே அதோட கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா அட்டன் பண்ணலாம். இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கேள்வியும் இருக்கும். ஓகேவா, இந்த கேள்வி, இருப்பு முகம் செறித்த ஏந்தலில் மறுப்பின் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி அப்படின்னு சொல்லிட்டு அணியா கேட்டிருப்பாங்க. அப்ப இப்ப இது தெரியணும்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், அணி இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அணி இலக்கணத்துலதான் எத்தனை வகையான அணிகள் இருக்கு, 16 வகையான அணிகள் இருக்கு. அப்ப அந்த வகையான என்னென்ன அணிகள் எப்படியெல்லாம் வந்துச்சுன்னா என்ன அணி அப்படிங்கிறது நீங்க ஈஸியா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப அதோட கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாதான் என்ன பண்ணுவீங்க, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கறத நீங்க சூஸ் பண்ணுவீங்க. இது பாத்தீங்கன்னா இருப்பு முகம் செறித்த ஏந்திலில் மறுப்பின் அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும்னா உங்களுக்கு தொல்காப்பியத்துல வரும், பொருளதிகாரத்துல வரும். ஓகேவா, அதாவது இதை என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா போர் தொழில், இந்த உழவு தொழில் செய்யறாங்க இல்லையா, உழவு தொழில் அந்த பேஸ் பண்ணி போர் தொழில உருவகப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, உழவு தொழில் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி போர் தொழிலும் இப்படிதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி உருவகப்படுத்தி சொல்லியிருப்பாங்க. இது உருவக அணி. ஓகேவா, சோ அப்ப அந்த மாதிரி கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ அப்ப நீங்க இந்த இலக்கணம் தான் படிக்கணும், அந்த இலக்கணம் தான் படிக்கணும், சிலபஸ்ல இந்த டாபிக் தான் இருக்கு அந்த டாபிக் இல்ல, அந்த மாதிரிலாம் படிக்க கூடாது. ஏன்னா மெஜாரிட்டி இப்ப என்ன ஆயிடுச்சு, முதல்லாம் பாத்தீங்கன்னா சிலபஸ் மாத்துறதுக்கு முன்னாடி 40 to அதாவது 35ல இருந்து 40 வரைக்கும் தான் கேள்விகள் இலக்கணத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடுவீங்க. இப்ப என்னது மேக்சிமம் உங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா இலக்கணம் வந்துருச்சு. அப்ப இலக்கணத்தை தெளிவா தரவா படிச்சுக்கணும். அப்பதான் அந்த கான்செப்ட் வைஸ் அவங்க கேட்டா அப்படின்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து இதோட எழுத்திலக்கணம் முடிஞ்சுது. அப்ப நான் எழுத்திலக்கணத்துல என்னென்ன டாபிக் வருது, அந்த டாபிக் 6th இருந்து 12th வரைக்கும் எந்த இடத்துல கவர் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துட்டேன். அப்ப புக் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கணும், நான் கொடுத்துருக்க இதை அப்படியே படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா, சோ ரொம்ப சிம்பிளா எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நோட்ல நோட் பண்ணணும். ஓகேவா, சோ நோட்ல என்னென்ன டாபிக் என்னென்ன மாதிரி இருந்துச்சுன்னா என்ன, அதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நோட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்க எழுதி வச்சுக்கலாம். ஓகேவா, சோ இந்த மாதிரிலாம் எழுதி வச்சு படிச்சீங்க அப்படின்னா பின்னாடி நீங்க ரீகால் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணணும், மறுபடியும் முதல்ல இருந்து புக்ல இருக்கிறது எல்லாமே படிச்சுட்டு இருக்கணும். ஓகேவா, இப்ப சொல்லிலக்கணத்துல பாத்தீங்கன்னா சொல் வகை. ஓகேவா, சோ சொல் வகை பாத்தீங்கன்னா இலக்கண முறையில 4 வகையாவும் இலக்கிய முறையில 4 வகையாவும் இருக்கு. அதை பத்தின பேசிக் தான் கொடுத்திருப்பாங்க. சோ 6th ஓல்டு புக்ல இருக்கு 4 வகை சொற்கள். சோ சொல் வகையில தான் 4 வகை சொற்கள் இருக்கு. 6th நியூ புக்லயும் 7th ஓல்டு புக்லயும். அடுத்து பாத்தீங்கன்னா பெயர்ச்சொல் பாத்தீங்கன்னா நியூ புக்ல டேர்ம் 3ல இருக்கு. 6 வகை பெயர் சொற்கள் 7th ஓல்டு புக்ல இருக்கு. பெயர்ச்சொல் பண்பு பெயர் தொழிற்பெயர் இது எல்லாமே 9th ஓல்டு புக்ல இருக்கு. தொழிற்பெயர் பாத்தீங்கன்னா 7th நியூ புக்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நியூ புக்ல இருக்க கண்டென்ட் எல்லாமே பாத்துக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் ஓல்டு புக் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்க நோட் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா பெயர் சொல் மூவிட பெயர் அது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க இருக்கு, 9th ஓல்டு புக்ல இருக்கு. வினைமுற்று பாத்தீங்கன்னா 8th புக்லயும், வினைச்சொல் பாத்தீங்கன்னா 12th ஓல்டு புக்லயும் இருக்கு. அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கு. ஓகேவா, சோ அட்வான்ஸ் அப்படின்னா ADV அப்படின்னு கொடுத்துருப்பேன். வெறும் இயல்னு கொடுத்துருந்தேன்னா அந்த ஸ்டாண்டர்ட்னு அர்த்தம்.
அர்த்தம். அட்வான்ஸ் அப்படின்னா சிறப்பு தமிழ் அப்படின்னு அர்த்தம். எச்சம் பாத்தீங்கன்னா 8th புக் நியூ புக் டேர்ம் L3ல இருக்கு. சொல் வினை முற்று பெயரெச்சம் வினையெச்சம் இது எல்லாமே எந்தெந்த இடத்துல இருக்கு பாருங்க. 7th புக்ல இருக்கு, 10th புக்ல இருக்கு, ஸோ அதுக்கப்புறம் 11th ஓல்டு புக்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே எப்படி நம்மளோட பேட்ச்ல நான் கொடுப்பேன் அப்படின்னா, இப்போ வந்து சொல் வினை முற்று பெயரெச்சம் வினையெச்சம் இருக்கு அப்படின்னா இது எந்தெந்த இடத்துல எல்லாமே இருக்கோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன். ஓகேவா? ஸோ அப்படிதான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரே பிடிஎஃபா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஸோ மேல இருக்கிறது படிப்பீங்க, படிச்சு முடிச்சுட்டு அடுத்து நீங்க வந்து இப்போ ஓல்டு புக் போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாமே உங்களுக்கு நியூ புக் இருக்கும். நியூ புக் முடிச்சதுமே அடுத்து ஓல்டு புக் இருக்கும். ஓல்டு புக் அப்புறம் உங்களுக்கு 11th 12th வரும். ஓகேவா? ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அடுத்து அடிஷ்னலா என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து அடிஷ்னலா ஏதாவது இருக்கா, இந்த மாதிரி நோட் பண்ணும்போது ஒரே பிடிஎஃபா இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? இல்லைன்னா தேடி தேடி படிக்கிற மாதிரி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா இடைச்சொல் உரிச்சொல். இடைச்சொல் பாத்தீங்கன்னா 9th புக்லயும் 12th ஓல்டு புக்லயும் இருக்கு. உரிச்சொல் பாத்தீங்கன்னா 9th புக்லயும் 12th ஓல்டு அட்வான்ஸ் தான். இது ரெண்டுமே அட்வான்ஸ் புக்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இலக்கிய வகை சொற்கள்ல 7thலயும் 8th ஓல்டுலயும் இருக்கும். இடுகுறி காரண பெயர் 7thலயும் 6th நியூ புக்லயும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்தெந்த அந்த சொல் வகை எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு பார்த்து படிக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி பாருங்க. 7th நியூ புக் டேர்ம் 2 L2ல இருக்கு. ஆனா ஓரெழுத்து ஒரு மொழியில இதுல 42 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த 42 மட்டும் பத்தாது. ஓகேவா? ஸோ அடிஷ்னலா ஏதாவது இருக்கு அப்படின்னா அது ஃபுல்லாவே படிச்சுக்கணும். அது போக பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு இதுதான் இருக்கு. இப்ப ஒரு சொல்லுக்கு ஒரே ஒரு பொருள் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி படிக்க கூடாது. ஒரு சொல்லுக்கு நிறைய பொருள்கள் இருக்கும். அந்த நிறைய பொருள்களையும் சேர்த்து படிச்சு வச்சுக்கணும். அப்பதான் எக்ஸாம்ல அவங்க வேற கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியா அதை அப்ரோச் பண்ண முடியும். ஒரு சொல் பல பொருள். இரட்டை கிளவி பாருங்க. இரட்டை கிளவி எந்தெந்த இடத்துல இருக்கு, 6th ஓல்டுல இருக்கு, 7th நியூல இருக்கு, 10th ஓல்டு, 8th ஓல்டு. அப்ப இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே பிடிஎஃப். ஓகேவா? சோ அந்த மாதிரிதான் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. நீங்க என்ன பண்ணிச்சுக்கணும், இது எல்லாத்தையும் அப்படியே தனித்தனியா ஃபுல்லா எடுத்து படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க நோட் பண்றீங்களே அதே இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து பகுபதம் பகாபதம் பாருங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கு, 7th ஓல்டு புக்ல இருக்கு, 7th நியூ புக்ல இருக்கு, 9th ஓல்டு, 11th ஓல்டு அட்வான்ஸ், 11th நியூ புக், 9th நியூ புக். இந்த இடத்துல எல்லாமே எவ்வளவு இருக்கு, பகுபதம் பகாபதம் இருக்கு. ஸோ பகுபதம் பகாபதம் சிலபஸ்லயே இல்லை மேம், நான் ஏன் படிக்கணும் அப்படின்னா பகுபதம் பகாபதம் படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து வேர்ச்சொல் இருக்கு பாத்தீங்களா, அதை சூப்பரா ஈஸியா நீங்க வந்து எடுத்து எழுதிடலாம். வேர்ச்சொல் பிரிச்சு எழுதுறது, வேர்ச்சொல்ல இருந்து வேற வேற பெயர்கள் எடுத்து எழுதணும் இல்லையா? சோ அது எல்லாமே எந்த இடத்துல வரும் அப்படின்னா பகுபதம் பகாபதம் உங்களுக்கு தெளிவா தெரியுது அப்படின்னா அதை பிரிக்கும் போது உங்களுக்கு ஸ்டார்டிங் பகுதி வரும். ஓகேவா? அந்த பகுதி தான் வேர்ச்சொல். ஓகேவா? பகுபதமா பகாபதமா நீங்க பிரிக்கிறீங்க, ஒரு சொல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்க பிரிக்கும் போது இது வரும். ஓகேவா? ஸோ வந்து பகுதியா வரும். அது பகுதி தான் பாத்தீங்க அப்படின்னா வேர்ச்சொல் கட்டளை பொருள்ல வரும். அப்ப அந்த வேர்ச்சொல் அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது, இன்டைரக்டா இந்த டாபிக்ல வருது. அப்ப இந்த டாபிக் தெளிவா தெரிஞ்சதுன்னா அதை நீங்க ஈஸியா அட்டன் பண்ணலாம். அடுத்து வலு வளாநிலை வலுவமைதி இது எல்லாமே என்னது வலு வரும் இல்லையா? சோ அந்த குற்றங்கள் பிழைகள் இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆகுபெயர். ஆகுபெயர் நிறைய ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ஓகேவா? சோ ஆகுபெயர் சிலபஸ்ல இல்ல, படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா அதை வந்து பொருந்தா சொல்லா கேட்கலாம், கோடிட்ட இடத்துல கேட்கலாம், இல்லைன்னா தவறானது எது சரியானது எது இந்த மாதிரி எப்படி வேணா அவங்க கேட்கலாம். இது எல்லாமே புக் கண்டென்ட். ஓகேவா? சோ புக் கண்டென்ட்ல இருந்து நிறைய கேள்விகள் இந்த டைம் குரூப் 2 2A கேட்டிருந்தாங்க இல்லையா? சோ அப்ப அந்த மாதிரி கேட்கும் போது நீங்க ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், இதை அப்ரோச் பண்ணிடலாம். அப்ப இதுக்கான அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி புணர்ச்சி எதுக்கு படிக்கணும் அப்படின்னா புணர்ச்சி படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க ஜுஜுபியா அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? சோ ஏன் இதெல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா புணர்ச்சி விதி பிரகாரம் சேரும், புணர்ச்சி விதி பிரகாரம் பிரியும். அப்ப சேர்த்தெழுது பிரித்தெழுது இருக்கு இல்லையா, சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக. சோ இந்த கான்செப்ட் நீங்க என்ன எழுதிக்கலாம்,
இந்த புணர்ச்சி படிச்சா நீங்க ஈஸியா முடிச்சுக்கலாம். அந்த புணர்ச்சி எந்தெந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. 8th ஓல்டு புக்ல இருக்கு, இயல் 1 இயல் 2ல இருக்கு, 8th நியூ புக்ல இருக்கு, 9th ஓல்டு புக்ல இருக்கு, 9th நியூ புக்ல இருக்கு, 10th ஓல்டு புக், 11th நியூ புக், இந்த இடத்துல எல்லாம் இருக்கு. அதே மாதிரி அடைமொழி, 3 வகை போலி, வேற்றுமை. ஸோ வேற்றுமை ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இந்த எழுத்துக்கள் சேரும் போது அது எப்படி வருது, என்னென்ன வேற்றுமைகள் இருக்கு, வேற்றுமைக்கு வேறு பெயர்கள் என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து தொகாநிலை தொடர். ஸோ தொகாநிலை தொடர், தொகைநிலை தொடர்ல உங்களுக்கு என்ன வந்துடும், அந்த தன்வினை பிறவினை இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். என்னென்ன தொடர், வேற்றுமை தொடர், வினையச்சு தொடர், பெயரச்சு தொடர். அப்ப அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்குவீங்க, தொகையில வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, இது எல்லாமே இலக்கண குறிப்பு சார்பாக உங்களுக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது சார்பாக உங்களுக்கு இது ரெண்டையும் நீங்க படிச்சுக்குவீங்க. அடுத்து வினா விடை வகைகள், ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி என்னது, உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்து அதுக்கான 2 பொருள் என்ன, இதோட நிறைய வார்த்தைகள் கொடுத்துட்டு இதுக்கான ஒரே பொருள் என்ன, இந்த மாதிரிலாம் கேள்விகள் இருக்கு. இது வந்து உங்களுக்கு சிலபஸ்லயே இருக்கு. அடுத்து பொருள்கோள். பொருள்கோள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே பொறுத்துக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொருந்தா சொல், இந்த மாதிரி கேட்கலாம். அடுத்து வல்லினம் மிகும் இடம் மிகா இடம். வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா சந்திப்பிழைகள் ஈஸியா நீங்க அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஒற்றுப்பிழை, சந்திப்பிழைன்னு சொன்ன இல்லையா, அதை நீங்க ஈஸியா அட்டன் பண்ணலாம். அப்ப அது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு பாருங்க. 8th நியூ, 9th நியூ, 10th ஓல்டு, 9th ஓல்டு, 7th ஓல்டு. அதே மாதிரி மிகா இடங்கள் இந்தந்த இடத்துல எல்லாமே இருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ரெண்டுமே. அவங்க வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் சந்திப்பிழையில எப்படி வேணா கேள்விகள் கேட்கலாம். லாஸ்ட் குரூப் 4ல கேட்டிருந்தாங்க இல்லையா, தந்த பலகை, அந்த மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா சந்திப்பிழையை நீக்குகன்னு கேட்கலாம். ஸோ எப்படி வேணா கூற்று காரணமாவே கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம், எப்படி வேணா இந்த இது ரெண்டையும் கேட்கலாம். ஸோ அப்போ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 23 24 இருக்கும். ஸோ அந்த விதிகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்துச்சுன்னா வல்லினம் மிகும், எப்படி வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது, அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தெரிஞ்சுட்டா போதும், நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். அடுத்து சொல் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பேசிக் தான். 3 வகை மொழிகள் கொடுத்துருப்பாங்க. ஓம உருபுனா என்ன, ஆக்கப்பெயர்னா என்ன, தொடரியல்னா என்ன, பொருள் மயக்கம்னா என்ன, படிமம்னா என்ன. படிமம்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி கேட்கலாம், வினை படிமமா, உரு படிமமா, இந்த மாதிரி கேள்விகள் வரும். ஸோ பொறுத்துகள்லாம் வரும். அடுத்து வேர்ச்சொல் ஆய்வு, ஒரு அறிமுகம். ஸோ இது எல்லாமே சொல்லிலக்கணத்துல வரக்கூடியது. அடுத்து மெய்மயக்கம். ஓகேவா? இதோட பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிலக்கணம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ சொல்லிலக்கணம் தான் நிறைய வரும். 34 வருது பாத்தீங்களா. ஸோ நிறைய சொல்லிலக்கணத்துலதான் இருக்கும். சொல் அப்படிங்கிற இடத்துலதான் உங்களுக்கு நிறைய போர்ஷன் இருக்கு. அதுதான் நீங்க நிறைய படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா பொருள் இலக்கணம். ஸோ இப்பதான் பார்த்தோம், அகப்பொருள்ல இருந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்ப அகப்பொருள் இது தேவை. ஸோ அடுத்து புறப்பொருள். ஸோ புறப்பொருள்னா என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? அப்ப இந்த இலக்கணம் இல்லை, இது சிலபஸ்ல இல்லை அப்படிங்கிற மாதிரி எதையும் ஒமிட் பண்ணக்கூடாது. இந்த இலக்கணம் கூட அடிஷ்னலா இன்னொன்னு படிக்கணும், நான் அதையும் சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10th புக்ல தான் இருக்கு. எல்லாமே 10th புக் தான். அது ஓல்டு நியூ ரெண்டுலயும் கலந்து வரும். அடுத்து பாத்தீங்கன்னா யாப்பு. ஸோ இந்த டைம் யாப்பு இலக்கணம் கேட்கல, அப்ப அடுத்த டைம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ படிச்சு வச்சுக்கணும். யாப்புன்னா என்ன, அதோட எழுத்தாசை, சி, தலையடி, தொடை, பாவகை, பா, அழகிடுதல், பாயற்ற பகலாம். ஸோ யாப்புன்னா என்ன, இதெல்லாம் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த PDF நான் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போட்டுறேன். நீங்க வந்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி நீங்க எடுத்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா அணி இலக்கணம். இப்பதான் சொன்னேன் இல்லையா, அணி இலக்கணத்துல இருந்தும் ஒரு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அப்ப அணி எத்தனை வகைகள் இருக்கு. சோ பாருங்க, நிறைய வகைகள் இருக்கு. இயல்பு நவிர்ச்சணி, உயர்வு நவிர்ச்சணி, ஓமையணி, எடுத்துக்காட்டு ஓமையணி, இல்பொருள் ஓமையணி. அப்ப அந்த அணிகள் எல்லாமே எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கு பாருங்க. 6th நியூ புக்கு, 7th ஓல்டு புக்கு, 7th நியூ புக்கு, 8th ஓல்டு, 9th ஓல்டு, 11th அட்வான்ஸ் முதற்கொண்டு இருக்கு. ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா, அது முதற்கொண்டு இருக்கு. எடுத்துக்காட்டு ஓமையணி, இல்பொருள் ஓமையணி, வேற்றுப்பொருள் வைப்பணி, பின்வரு நிலையணி. பின்வரு நிலையணில உங்களுக்கு 3 இருக்கும். சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி நிறைய இருக்கும். அடுத்து உருவக அணி. ஓகேவா?
அடுத்து பாருங்க, ஏகதேச உருவக அணி, இரட்டுற மொழிதல் அணி, பெரிது மொழிதல் அணி, வேற்றுமை அணி, தற்குறிப்பேற்ற அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, தன்மை அணி, தீவக அணி, நிரல் நிறை அணி. மொத்தமா எத்தனை அணி இருக்கு? 17 அணிகள் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 17 அணிகள்ல வேற்றுமை அணின்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து ஓல்டு புக்ல இருக்கும், அதனாலதான் நான் 16ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 17 அணிகள் இருக்கு. அந்த 17 அணிகளும் எப்படி வந்துச்சுன்னா எந்த அணி? ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். அவங்க வந்து திருக்குறள்ல இருந்து கேட்டாலும் சரி, தொல்காப்பியத்துல இருந்து கேட்டாலும் சரி, புறநானூறுல இருந்து கேட்டாலும் சரி, எந்த இடத்துல இருந்து எந்த இலக்கியத்துல இருந்து கேள்வி எடுத்து அது வந்து என்ன அணின்னு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே அணி வகைகள். அணியில எக்ஸ்ட்ராவா படைப்பாக்க உத்திகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து 11th நியூ புக்ல இருக்கு. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா பொது இலக்கணம். ஸோ சொல்லிலக்கணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து பொது இலக்கணம் தான். ஓகேவா? ஸோ பாருங்க, மாத்திரை, எண், இடம், திணை, பால், பிழை திருத்தம், தொடர் இலக்கணம், துணை வினைகள். இந்த துணை வினைகள் தொடர் இலக்கணத்துலதான் உங்களுக்கு என்ன வரும்? தொடர் இலக்கணத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வரும்னா தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, இது எல்லாமே இந்த இடத்துல வரும். அடுத்து போது. ஸோ இந்த தன்வினையை மாத்துறது, பிறவினை, அதெல்லாமே சிலபஸ்ல இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல தொடர் இலக்கணம், துணை வினைகள்னு டாபிக் இருக்கு. அந்த டாபிக் உள்ளதான் அந்த போர்ஷன் எல்லாமே வருது. அப்ப அந்த டாபிக் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பாருங்க, கற்றல் முறை, பொது, இது மேக்சிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11th 12th மேக்சிமம் கவர் ஆகும். பாருங்க, 9th 10th 11th 12th மேக்சிமம் கவர் ஆகும். ஓகேவா? ஸோ தொடரியல், அகராதி கலை, 4 வகை பொருத்தங்கள், காப்பிய இலக்கணம், தொன்மம், குறியீடு, பொருள் மையம், சொற்பொருள் மாற்றமும், திறனாய்வு, தமிழ், ஆங்கிலம், இதுல தான் உங்களுக்கு கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ தமிழ், ஆங்கிலம், தொடரமைப்பு, கலை சொல்லாக்கம், பெயர்ப்பு கலை, மொழிபெயர்ப்பு கலை, மெய்ப்பு திருத்த குறியீடுகள், இலக்கண வரலாறு. ஸோ இது எல்லாமே 11th 12th தான். 10th 11th 12th இதுல தான் உங்களுக்கு மேக்சிமம் கவர் ஆகிருக்கும். ஸோ இதையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். இதுக்கு சம்பந்தம் இல்லை, சிலபஸ்ல இல்லை அப்படின்லாம் இல்லாம தெளிவா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் 6 வகை இலக்கணங்கள். அடுத்து என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது இதுதான். ஓகேவா? ஸோ 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கு இல்லையா? ஸோ இதுல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா புக் பேக் கொஸ்டின்ல இருந்து நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்ப வந்து அந்த இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, மூங்கில், களை, இந்த மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. அப்ப புக்ல 6th to 12th புக்ல புக் பேக் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி புக்குக்கு பின்னாடி சொற்பொருள் கொடுத்துருப்பாங்க, கலை சொற்கள் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் லெசனுக்குள்ள. ஓகேவா? ஸோ அது லெசனுக்குள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். உரைநடை பகுதி ஆகட்டும், இல்லை வந்து இலக்கியமாகட்டும், இந்த மாதிரி லெசனுக்குள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், ஃபுல்லா படிச்சுக்கணும். நம்மளோட பேட்ச்ல பாத்தீங்கன்னா நான் இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே பிடிஎஃபா கொடுத்துருப்பேன். இப்போ 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டினுக்கு வித் ஆன்சரோட உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் சேர்த்து நான் என்ன பண்ணிருப்பேன்னா பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சதாலதான் ஓரளவுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இலக்கணத்துல மேக்சிமம் கவர் பண்ண முடிஞ்சது. ஓகேவா? அடுத்து சிலபஸ் வைஸ். ஸோ புக் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. புக் வைஸ் என்ன பண்ணிட்டோம், இலக்கண போர்ஷன் ஃபுல்லாவே படிச்சாச்சு. புக் பேக் கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இது எல்லாத்தையும் படிச்சிட்டீங்க அப்படின்னா கடைசியா நீங்க பார்க்க வேண்டியது சிலபஸ் வைஸ் இருக்கக்கூடியது. சிலபஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. பாருங்க, பிரித்தெழுது, சேர்த்தெழுது. அப்ப பிரித்தெழுது, சேர்த்தெழுதுல எக்ஸ்ட்ராவா அவுட் சோர்ஸ் என்ன இருக்கு அதை பார்த்து படிச்சு வச்சுக்கணும். அயற்சொல், தமிழ் சொல்லியும் புக்ல இல்லாத எக்ஸ்ட்ரா சோர்ஸ். அதே மாதிரி எதிர்ச்சொல் ரொம்ப சிம்பிள் தான். உங்க வந்து சொற்பொருள் படிச்சீங்க அப்படின்னா அதோட ஆப்போசிட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு சொல்லுக்கான பொருள் தெரியுதுன்னா அதோட ஆப்போசிட் நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். 2 வினைச்சொற்களோட வேறுபாடு. அப்ப வினைச்சொற்கள்னா என்ன, இது சொல் வகையில வருது. அப்ப இன்டைரக்டா கொடுத்துருப்பாங்க. வினைச்சொல் அதாவது சொல் வகை, சொல் இலக்கணம் ஃபுல்லா படிக்கணும் அப்படியெல்லாம் கொடுக்காம 2 வினைச்சொற்களின் வேறுபாடு எடுத்துல. அப்ப 2 வினைச்சொற்கள்னா என்னன்னு அந்த வினைச்சொற்களுக்கான பொருள் தெரியும். அப்ப சொற்பொருள் வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொல்லும் பொருளும் வருது. இந்த சொல்லும் பொருளும் படிச்சிட்டீங்கன்னா எதிர்ச்சொல் ஈஸி. பிரித்தெழுது, புணர்ச்சி விதி படிச்சிட்டீங்கன்னா இது ரெண்டும் ஈஸி. ஓகேவா? அடுத்து கோடிட்டு எடுத்து சரியான தொழிலை தேர்ந்தெடுத்தல், இது வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ்ல இருந்து வரலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், இதுவும் சொல்
சொல்லும் பொருளும் ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து ஊர் பெயர்களோட மறு. ஊர் பெயர்களோட மறு என்னென்னவோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்கள். இது வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இது 2 டாபிக்கும் நீங்க ஈஸியா எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். இதுவும் இணைப்பு சொல்லும் ஒண்ணுதான். ஓகேவா? இணைப்பு சொல்லும் இதுவும் ஒரே மாதிரிதான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மரபு தமிழ். மரபு தமிழ் பாத்தீங்கன்னா இப்ப அவுட் சோர்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா? அடுத்து கலைச்சொற்கள். புக்ல இருக்கக்கூடியது இல்லாம எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கலைச்சொல்லுக்கு இல்லையா? ஏன்னா கெஸ் பண்ணி போடுற மாதிரிதான் கலைச்சொற்கள் கேட்கறாங்க. அவங்க வைக்கிற செக்கே கலைச்சொற்கள்ல தான். மீதி எல்லாமே அட்டன் பண்ற மாதிரி இருக்கு. 12ல இருந்து 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலைச்சொற்கள் வந்துருதா? அந்த கலைச்சொற்கள்ல தான் உங்களுக்கு செக் இருக்கு. அப்ப மத்ததெல்லாம் ஃபுல்லாவே படிச்சு. அப்ப இத வந்து நீங்க கெஸ் பண்ணி போட்டாலும் அந்த டைம்ல போட்டுக்கலாம். அடுத்து மரமொழிகள் பொருளறிதல். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையளித்தல். ஆவணங்கள், தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கலைச்சொற்கள்ல தான் வரும். ஓகேவா? ஆவணங்கள் இந்த இது இருக்கு இல்லையா? இதுவும் உங்களுக்கு கலைச்சொற்கள்ல தான் வரும். இது வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்கக்கூடியது. இது போக பாத்தீங்கன்னா என்ன படிச்சுக்கலாம் நீங்க? நூலாசிரியர், தொடர்பும் தொடர்பறிதல் இந்த மாதிரி எல்லாமே நீங்க படிச்சு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்க வந்து பொது தமிழ்ல ஃபுல்லா படிக்கணும். யூனிட் 7 ரொம்ப சிம்பிள் தான். யூனிட் 7 சார் எல்லாமே கொடுத்துருப்பாரு. யூனிட் 7ல பாத்தீங்க அப்படின்னா புக்ல இருக்க கண்டென்ட் படிச்சுக்கணும், அவுட் சோர்ஸ் படிச்சுக்கணும், பிவைக்கு பார்த்துக்கணும். இதை பார்த்தாலே யூனிட் 7 ஓகே தான். யூனிட் 7 இல்லாம இப்போ 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட்டை தான் நான் சொன்னேன். ஓகேவா? யூனிட் 7 தனி. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் ஃபுல்லா படிச்சுக்கணும், அவுட் சோர்ஸ் படிச்சுக்கணும், அதுக்கப்புறம் பிவைக்கு பார்த்துக்கிட்டே அது ரொம்ப பேசிக். ஏன்னா அவங்க வந்து 10வது பாட புத்தகத்துல இருந்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அது ரொம்ப சிம்பிள். இந்த 1ல இருந்து 6க்குள்ளதான் செக்கே. அந்த 6க்குள்ளேயும் பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள் தான் செக். அப்ப கலைச்சொற்கள் எந்தெந்த மாதிரி, அதாவது நிறைய இன்ஃபர்மேஷன் அவுட் சோர்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? எல்லாத்தையும் படிச்சு மனப்பாடம் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. அது முடியவும் முடியாது இல்லையா? நிறைய வார்த்தைகள் கேதர் பண்றீங்க இல்லையா? அந்த இடத்துல ஏதாவது கெஸ் பண்ணி போடுற மாதிரிதான் வரும். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு படிங்க, முடியாததை கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல எக்ஸாம்ல எப்படி வந்து நம்ம வந்து யோசிச்சு போடலாம், எதுக்கு எது ரிலேட் ஆகும், ஏதோ ஒண்ணு மேட்ச் ஆச்சுனாலும் போடலாம். அப்ப அந்த அளவுக்கு நீங்க கலைச்சொற்கள் பண்ணிக்கலாம். மீதி கலைச்சொற்களை தவிர மீதி இருக்கக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்ப அந்த மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணிக்கணும்? இலக்கணத்தை ஃபுல் தெளிவா A to Z படிச்சுக்கணும். அந்த 6 இலக்கணம் சொன்ன இல்லையா? அந்த 6 இலக்கணத்தையும் A to Z தெளிவா படிச்சுக்கணும். அது கூட அடிஷ்னலா இந்த 2ஐயும் படிச்சுக்கணும். 6th to 12th புக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், புக் பேக் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்தையும் தெளிவா படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபுல் மார்க். ஓகேவா? அந்த கலைச்சொற்களை தவிர மீதி இருக்கக்கூடிய அந்த முழு மதிப்பெண்ணும் நீங்க எடுக்கலாம். ஓகேவா? இதுதான் பாத்தீங்கன்னா வேர் டு ஸ்டடி. இதை வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஃபுல்லா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு புக்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா தமிழ்ல நீங்க மேக்சிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? மறுபடியும் சொல்ற, மேக்ஸ் ஆகட்டும் இலக்கணம் ஆகட்டும் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்செப்ட் தெரியாம எதுவுமே பண்ண முடியாது. ஓகேவா? கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா நீங்க ஈஸியா அவங்க எந்த மாதிரி கேள்விகள் கேட்டாலும் எந்த மாதிரி வார்த்தைகள் கொடுத்து கேட்டாலும் நீங்க ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஓகேவா? இதை வந்து டெலிகிராம் சேனல்ல கொடுத்துறேன். இது வரைக்கும் யாராவது நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த PDF நான் போட்டுறேன். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு என்னென்ன ஸ்டாண்டர்ட்ல இருக்கோ நீங்க பேசிக்ல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? எழுத்திலக்கணம், எழுத்துனா ஃபர்ஸ்ட் என்ன, தமிழ் எழுத்துனா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து படிச்சுட்டு என்னென்னு அடுத்தடுத்து போனீங்க அப்படின்னா இன்னும் டைம் இருக்கு இல்லையா? Group 4 எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்கு. அப்ப நீங்க பொறுமையா ஒவ்வொன்றையும் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து படிச்சுக்கிட்டு போகலாம். ஓகேவா? கான்செப்டைஸ் தெளிவா படிச்சிட்டீங்க, நோட்டு போட்டு நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேவா? இந்த வீடியோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ.